வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இன்றைக்கி கொங்கு நாட்டில் இது ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க, அடிக்கடி செய்வாங்க. பாசி பருப்பு கடைசல்னு இதுக்கு பேர். அதுக்கு தேவையான பொருள்கள் இது பாசி பருப்பை நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 4-5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு 20, சின்ன தக்காளியாக ஒரு 5, பச்சை மிளகாய் 2, பூண்டு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், உப்பு 1.5 ஸ்பூன், தண்ணி இது முழுகிற அளவுக்கு. இப்போ ஒரு 5 சவுண்டு வரட்டும், நல்லா பருப்பு குழையணும். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. பருப்பு நல்லாவே குழஞ்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்டலாம் இதுக்கு என்னென்னு பேருன்னு கேளுங்க, தெரியவே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அதுங்க பார்த்துருக்காது. பருப்பு அந்த காலத்துலலாம் பருப்பு சட்டியில் போட்டு வேக வச்சு இது பண்ணுவாங்க. குக்கர் இல்லாத காலத்துலலாம் பருப்பு நல்லா வேகலைன்னா அந்த பருப்பு வெந்து வேகாததுக்குள்ளே இதில் வச்சு கடைஞ்சோம்னா மைய வந்துடும். இப்போ இதை வச்சு இதுக்கு பேர் மத்துன்னு பேர். இதை வச்சு இது பண்ணிடலாம், நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது பாருங்கள். சாப்பிட்டக்குள்ளே நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சாவே போதும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கடைஞ்சிருச்சு. பருப்பு நல்லாயிருக்கு. இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இதை தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய், கடுகு, லைட்டாக ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம், நல்லா உளுந்து செவக்க பொரிஞ்ச உடனே இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாசி பருப்பு கடைசல் ரெடி. சாதம் சுட சுட வடித்து பிசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்லாம்.